இங்கே போதும். இங்கே அபிமெலேக் என்ற ஒரு ராஜா ஈசாக்கை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நான் பார்த்தேன் என்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை தூஷிச்ச வாய், நம்மை சபிச்ச வாய் நம்ம பார்த்து சொல்லணும், ஆண்டவர் உங்களோடு இருக்கார் என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் என்னவோ நினைச்சேன், ஆனா நீங்க ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? தப்பு வச்சுட்டாரு, உங்களை காப்பாத்திட்டாரு என்று மற்றவங்க சொல்லணும். இங்க என்ன தெரியுமா, ஈசாக்கு ஒரு நாட்டுல வந்திருக்கான். அவன் ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிருக்கான், அங்க தங்கியிருக்கான். போயிட்டு இப்போ அங்கே தங்கும் போது என்ன செய்யறான், அவன் குழி வெட்டுறானா, தண்ணிக்காக கிணத்து தோண்டின உடனே தண்ணி வருதிப்பாங்க. தண்ணி வருது. தண்ணி வந்த உடனே அந்த ஊர்ல இருக்கிறதான அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க, நீ வெளியூராரு இங்க தோன்றிருக்க, அது எங்களுடைய இடம், அது எங்க கிணத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிணத்தை விட்டு போ சொல்லிட்டாங்க ஈசாக்கை. அவன் என்ன செய்யறான், சண்டை போடல, நீங்க தோணுனா தண்ணி வரல, நான் தண்ணி வச்சு எனக்கு சொந்தம் சொல்லி கொண்டாடல. சில நேரங்கள்ல துஷ்டனை கண்ட என்ன செய்யணுமா, தூரமா விலகி போ. ஆண்டு பிள்ளைங்க சண்டை போடக்கூடாது, பிடிவாதம் பிடிக்க கூடாது. விட்டு கொடுத்தால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையிலே கூட அதான் இயேசு சொல்லிக் கொடுத்தாரு, விட்டு கொடுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப ஈசாக்கு அந்த இடத்தை என்ன செய்யல, சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல, போயிட்டான். சரி ஓகேங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், வேற ஊருக்கு போயிடான். பக்கத்துல வேற ஊருக்கு போய் அங்க என்ன பண்றான், அங்கேயும் வெட்டுறான். திருப்பி கிணறு அங்க வெட்டினா அங்கேயும் தண்ணி வருது. இப்போ அது பாக்குறாங்க ஜனங்க, நம்ம தோண்டினா மட்டும் தண்ணி வர மாட்டேங்குது, இந்த ஈசாக்கு தோண்டினா மட்டும் தண்ணி வருது, எப்படி இது? அல்லேலூயா. வீட்டுல பாருங்களேன், நம்ம சொன்ன பசங்க கேட்கவே மாட்டாங்க. நம்ம சொல்லுவேன் கிட்ட போய், நீங்க சொல்லுங்களேன், என் பையன் கேட்பான்னு சொல்லிட்டு. அவன் சொன்னா மட்டும் ஏன் கேட்கிறான், நம்ம சொன்னா ஏன் கேட்க மாட்டேன்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் கொஞ்சம் சண்டை போடுறாங்க போன்னு சொல்லிட்டு. ஈசாக்கு அங்க சண்டை போடல, மறுபடியும் அங்கேயும் என்ன செய்யறானா சரிங்க சொல்லிட்டு போயிட்டான். பைபிள் இருக்கிறதெல்லாம் கூட போயிட்டான். வேற ஊர்ல போய் அங்க வெட்டுறான். மனுஷனுக்கு சில நேரத்துல நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை பண்றவங்க இருந்துட்டே இருப்பாங்க. இங்கதான் சரி, அங்க போனா அங்க பார்த்து அதோட மோசமா தான் இருக்கும். வேற நம்ம எங்க போனாலும் நம்ம நிம்மதியே இருக்க. சில நேரத்துல நிம்மதிக்காக எங்கெங்கோ தேடி போவோம், எங்குமே நமக்கு நிம்மதி இருக்காது. அல்லேலூயா. அவன் ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ தோண்டி எடுக்கிறான், தண்ணி வருது, சந்தோஷப்படுறான். சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சம் நிக்கலங்க, அவள் தான் சண்டை போடுறான். இது நான் எங்க ஊருன்னு சொல்லிட்டு சரி போயிட்டான். அது விட்டு போயிட்டான். மனுஷனுக்கு சொல்லுவாங்கல்ல, பொறுமை அளவுதாங்க, ரொம்ப பொறுமையெல்லாம் சோதிக்கூடாது. ஏதோ நாங்க கேட்கிறோம் பொறுமையாக சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணாதுங்க, எங்களுக்கு ரொம்ப சோதிக்காதுங்க. ரெண்டாவது முடிஞ்சு போச்சு, மூணாவது போய் தோன்றான். அங்கேயும் என்ன செய்யறான், அங்கேயும் வராங்க மறுபடியும். இவங்க இருக்காங்கல்ல ஜனங்க, பிரச்சனை பண்றதுக்காகவே சில பேர் ரெடியா இருப்பாங்க வீட்டுல. நம்ம எவ்வளவு பொறுமையா பிரச்சனையே வேண்டாம், நம்ம மௌனமா இருந்தா கூட, வாயும் இருந்தா கூட நம்ம சும்மா இருக்க மாட்டாங்க. பிரச்சனை ரெடியா இருப்பாங்க, பிரச்சனை பண்ணதுக்காகவே இங்கேயும் திருப்பி வராங்க பிரச்சனை பண்ண. மூணாவது வெட்டிருக்கா, மூணாவது இடத்துல வரான் நிக்கிறான். ஈசாக்கு என்ன பண்ணிருப்பான், ஏதாவது நாங்க 2 இடத்துல வெட்டிருக்கேன், அங்கெல்லாம் சண்டை போட்டீங்க, நான் பேசாம வந்துட்டேன். இங்க நான் ஏதோ வெட்டிருக்கேன், இங்கே சண்டை போடுறீங்க அப்படி கேட்டிருக்கலாம் ஈசாக்கு. அதையும் கேட்கலையா அதையும் கேட்கல. ஏன்னா அவங்க ஊர் ஆளுங்க வெட்டினா தண்ணி வர மாட்டேங்குது, இவன் வெட்டி தண்ணி வருது. அது ஏன் தெரியல. இப்போ மூணாவது என்ன செய்யறான், ஈசாக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. சரி வேண்டாம் சண்டைன்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போறான். இதெல்லாம் யாரு பாக்குறாங்க தெரியுமா, ராஜா பாக்குறாரு. அல்லேலூயா. நம்ம ஊருக்காரங்க யாரு வெட்டினாலும் ஒன்னும் தண்ணி வர மாட்டேங்குது, யாரோ ஒரு மனுஷன் வெட்டான் தண்ணி வருது. அந்த மனுஷன் தண்ணி வருதுன்னா அந்த மனுஷனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அல்லேலூயா. அந்த ஈசாக்கு வெட்டினா தண்ணி வரல, அந்த ஈசாக்கோடு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் அவன் எங்க வெட்டாலும் தண்ணி வராத தண்ணி வருது. இப்போ அது என்ன சக்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ. அல்லேலூயா. அன்னைக்கு வரான்,
ஈசா கிட்ட வரான். ஈசாக்கு நம்ம பாக்குறான் வந்து, ஈசாக்கு எங்க அந்த பலியிட்டான், கர்த்தருக்கு பலியிட்டான். நான் வந்து அது பாக்குறான். இப்போதான் ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அபிமெலேக்கு ராஜாக்கு தெரியாது யாருன்னு சொல்லி. அவனே சொல்றான் வந்து, இப்போ நிச்சயமாகவே நான் உண்மையாகவே நான் பார்த்தேங்க அவங்கள, நான் உங்களை பார்த்தேன், நீங்க நடந்ததுக்கு வித நான் பார்த்தேன். என் ஜனங்கள் உங்களுக்கு சண்டை போட்டாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க. நீங்க சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல. நீங்க பாட்டுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருந்தீங்க. அங்க வெட்டிங்க தண்ணி வந்துச்சு, இங்க தண்ணி வந்துச்சு, இங்க தண்ணி, நீங்க எங்க வெட்டினாலும் தண்ணி வருது. இது உங்க கையினோட மேஜிக் இல்ல, ஏதோ சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. ஏதோ ஒரு மனுஷன் உங்க பின்னாடி இருந்து உங்களை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, நான் பார்த்தேன்றான். யார் சொல்றாங்க? அது அபிமெலேக்கு சொல்றான், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோட இருக்கார் என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. யார் சொல்லணும் தெரியுமா? நான் சொல்லக்கூடாது, போயிட்டு ஆண்டவர் என்னோடு இருக்காரு தெரியுமா தெரியுமா நான் சொல்லக்கூடாது, மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆண்டவர் இவங்களோடு இருக்காரு, ஆண்டவர் இவங்களை காப்பாத்துறாரு, ஆண்டவர் இவங்களை ஆஸ்வதிக்கிறாரு, ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து இவங்களை மீட்டு காத்து கொண்டார் என்று சொல்லி யாரு சொல்லணும்? வந்து மற்றவர்கள் நம்மை சொல்லணும். சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? வந்து அது பார்க்கணும். கர்த்தர் அப்பேற்பட்ட கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தணும். அல்லேலூயா. சப்போஸ் ஈசாக்கு சண்டை போட்டுனா இருக்கு தெரியுமா? சண்டை போட்டு இருந்தா அங்க இருந்தா கூட டெய்லி சண்டை இருக்கும். அவங்க சண்டை போட்டு இருப்பாங்க, இவன் சண்டை போட்டுப்பா, டெய்லி சண்டை தான் இருக்கும். ஆனா அவன் அங்கிருந்து வெளியே வந்ததுனால கர்த்தர் பாருங்க அவனை ஆஸ்வதிக்கிறார். பைபிள் போட்டிருக்கு, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 100 மடங்கு. அப்ப பொறுமையா இருந்த ஆண்டவர் பாத்தீங்களா 100 மடங்கு கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். வந்து ரெண்டாவது அந்த ராஜா சொல்றார் வந்து, இனி உங்களுக்கும் எனக்கும் சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், இங்கேயே இருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? உடன்படிக்கை செஞ்சுக்குவோம். இனிமேல் நாங்க சண்டை போட மாட்டோம் சொல்லி நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம்? உடன்படிக்கை பண்ணலாம். அப்போ உன் சத்துருக்கள் ஒரு காலம் வரும்போது உன்னோட என்ன பண்ணுவாங்களா? உடன்படிக்கை செய்வாங்களா? நான் செஞ்ச தப்புதான், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நாங்க செய்ய மாட்டோம், இனிமேல் கண்டிப்பா நாங்களும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம், நாங்களும் உங்களை நேசிப்போம் சொல்லி நம்ம பார்த்து அவங்க சொல்லுவார்களா? எப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கார் என்று அவங்களை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் பரவாயில்லைங்க, பண்ணிட்டு போட்டோம், என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மோடு இருந்தா அது போதும்.